ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. பாம்பன் சுவாமிகள் திருவலங்கற்றரட்டு என்னும் பகுதியில் திருப்பரங்குன்றம் என்ற பகுதியிலே 5ஆம் பாடலாக ஒரு அருமையான பாடலை நமக்கு தருகின்றார். அந்த பாடலிலே முருகப்பெருமானை தமிழ்நாதன் என்றும் மும்மலம் அறுக்கும் முதல்வன் என்றும் குறிப்பிடுகின்றார். எவ்வாறு குறிப்பிடுகிறார் வாருங்கள் பார்ப்போம். இசை இயல் கூத்து என்று உல தமிழ்நாதா இங்கு யான் உய்ந்திலேன் அந்தோ திசை புகழ் ஆதி திகழ்விழு பொருளே திருப்பரங்கிரி உரை சிவனே வசை தருமா மும்மலமர நீதான் வருவது கடினம் எனாதே உசிதமுடன் தடுத்து ஆள்வது கடன் கான் உயர் அயில் சுயம் பெருமாளே. மேலான வேலை உடைய சுயம் பெருமாளே, இசை இயல் கூத்து என்று 3ஆக உள்ள தமிழின் தலைவனே, ஐயோ இவ்வுலகில் நான் உய்வே பெறவில்லையே. எல்லா திசைகளிலும் புகழ் பெற்று விளங்கும் ஆதி பொருளே, சிறப்பாய் விளங்கும் செம்பொருளே, திருப்பரங்குன்றத்தில் உரைகின்ற ஆறுமுகச் சிவனே, பழியை தரும் பெரிய மலங்களாக உள்ள ஆணவம் கண்மம் மாயை 3 ஒழிய நீ வருவது கடினம் என்று இல்லாமல் தக்க வழியில், அதாவது உரிய வழியில் என்னை தடுத்து ஆட்கொள்வது உனது கடனாகும். இதை பாம்பன் சுவாமிகள் இங்கே திசை புகழ் ஆதி என்று சொல்கிறார். அப்படின்னா 8 திசைகளிலும் புகழப்படக்கூடியவனே என்று அர்த்தம். அதே நேரத்தில் ஆதியாக விளங்கக்கூடியவன் என்று அர்த்தம். அதுபோல மும்மலம் அற என்று சொல்கிறார். மும்மலம் அற ஆணவம் கண்மம் மாயை, மும்மலம் அற என்று சொன்னால் மிகவும் சக்தி வாய்ந்த என்று அர்த்தம். அதை 3ஐயும் நீக்கக்கூடியவன் முருகப்பெருமான். இது அவனே வந்து நம்ம நீக்குவது என்றால் கடினம். ஆனால் அந்த கடினம் என்று எண்ணாமல் தக்க முறையிலே வந்து நம்மை ஆட்கொள்வான் என்று பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலிலே கூறுகிறார். எனவே முருகப்பெருமானே வந்து தக்க முறையிலே நம்மை தடுத்து ஆட்கொள்வதற்கு இந்த 3 மலங்களையும் நீக்க வேண்டும். அவ்வாறு நீக்கி நம்மை ஆட்கொள்வான். வசை தருமும் மலம் அரணீதான் வருவது கடினம் எனாதே உசிதமுடன் தடுத்து ஆள்வது கடன் கான் உயர் அயில் சுயம் பெருமாளே. மேலான வேலை உடைய சுயம் பெருமாளே. இவன் பெரிய பெருமாளா சின்ன பெருமாளா அப்படின்னா விளக்காம சுயம் பெருமாளை என்று பாம்பன் சுவாமிகள் இந்த இடத்துல அழகாக விளக்குகின்றார். எனவே சுயம் பெருமானாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை சரணடைந்து இந்த 3 மலங்களையும் நீக்கி உரிய கதியை நாம் அடைவதற்கு முயல்வோம். வாரீர். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.